Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. Yes, இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncut ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான எபிசோட். Of course உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய 300th எபிசோட ரொம்பவே ஸ்பெஷலா கொண்டாட போறோம். எஸ், இன்னைக்கு நம்மளோட 300th எபிசோடோட ஒரு ஸ்பெஷல் வெற்றிக்கு முக்கியமான காரணம் of course நீங்க மட்டும் தான் இருக்க முடியும். and உங்களுக்கு எங்களோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். and இந்த ஸ்பெஷலான எபிசோட்ல உங்களுக்காக நம்மளோட சினிமா அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். பார்க்கலாம். Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவியோட ஆடியோ ரிலீஸ் நம்ம பார்க்க போறோம். உயிரே உயிரே படத்தோட ஆடியோ ரிலீஸ் தான். எஸ், இந்த படத்துல ஹீரோவா வந்துட்டு நடிகர் ஜெயபிரதா அவங்களுடைய பையனான சித்து வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல ஹீரோயினா ஹன்சிகா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுலயும் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா அனில் கபூர் கலந்துக்கிட்டாரு. இவர் வெறும் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம பயங்கரமான குத்தாட்டெல்லாம் போட்டு அப்படியே செலிப்ரேஷனை இன்னும் கிராண்ட் ஆக்கியிருக்காரு. இப்போ அந்த ஆடியோ ரிலீஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். తమిళనాడులో కాలు విచ్చిన వెంటనే ఈయనకు తాయి జ్ఞాపకం వరం. మిస్టర్ అనిల్జీ, ఐఎమ్ సారీ, ఐ మస్ట్ స్పీక్ ఇన్ తమిళ్. ఐ డోంట్ వాంట్ టు స్పీక్ ఇన్ ఇంగ్లీష్. అండ్ యూఆర్ ఎ వండర్ఫుల్ ఆర్టిస్ట్. థ్యాంక్ యూ ఆల్ ది వే యూ కేమ్ హియర్ టు బ్లెస్ ద చైల్డ్. అండ్ అవర్ గ్రేట్ ఫ్రెండ్ అమర్జీ, థ్యాంక్ యూ వెరీ మచ్. వి ఆల్ ఫ్యామిలీ, యూ కేమ్ ఆల్ ది వే. థ్యాంక్ యూ వెరీ మచ్. ఐ మస్ట్ స్పీక్ ఇన్ తమిళ్ because the toy Tamil Nadu has given me milk to come to this position. தமிழ் எனக்கு கொஞ்சம் தெரியும், பட் நல்லா ஸ்ரீபிரியா ராதிகா தான் இன்னும் ரொம்ப கலாட்டை பண்ணுவாங்க. இதுக்கான 1968 ஐ வாஸ் எ ஸ்டூடெண்ட் இன் YMC காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அப்புறம் இங்கே தான் ஒரு வருஷம் வேலை செஞ்சாச்சு, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இன் பாண்டி பஜார். அப்புறம் காலேஜில் அது ஸ்கூலில் இருந்து வேலை எல்லாமே போச்சு. அப்புறம் பிளாட்ஃபார்மில் அப்பா வந்து இது வந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் நியர் காளஹஸ்தி, திருப்பதிக்கு பக்கத்தில். வாடா இங்கே ஏதாவது வேலை செஞ்சுக்கலாம், அங்கே வேலை இல்லைன்னா இல்லை நான் நடிகர் ஆகணும்னு சொல்லி ஐ வாண்ட் டு பிகம் ஏ வில்லனாக ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி, என்னடா நம்மள பணம் இல்லை, நான் ஒரு வாத்தியர், எங்கேருந்து நீ அங்கே இருந்தால் பணம் மாதம் அனுப்ப முடியாதுன்னு சொன்னால், சரி முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யலான்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்சாச்சு. இப்போது டைரக்டர் வாசு இருக்கார். வாசு அப்பா பீதாம்பரம் சாரு, இங்கே ஒரு தெலுங்கு 2 பேர் ப்ரொடியூசர்ஸ். 6 மாதம் வேலை செஞ்ச அப்ரண்டிஸாக 50 ரூபாய் கொடுத்தாங்க. வாசு இப்போ பொய் சொல்லுவான், என்ன சார் சும்மா பொய் சொல்லி 1500 ருபீஸ் கொடுத்தாங்களான்னு தெரியாதையா, யார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் எடுத்துட்டாங்களோ யாரும் எனக்கு 50 ரூபாய் தான் கொடுத்தாங்க. பீதாம்பரம் சார் நல்ல ஒரு தெலுங்கு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தார். என்ன சார்ண்ணா, என்னடா காலையில் டிஃபனு, காலையில் டீ, மத்தியானம் டீ, ஒரு நாளைக்கு 10 வாட்டு டீ, மத்தியானம் அப்பப்போ நான் வெஜிடேரியன், சாயந்தரம் பிஸ்கட்ஸு, இதெல்லாம் முதல்ல வேலை இல்லை வேலைன்னு சொல்லுவீங்க. வேலை வந்ததுக்கப்புறம்
இதெல்லாம் கேட்பேங்க. 6 மாதம் உங்கள் லைஃப்பில் எப்போ நான் சம்பாதிக்கிறேன் 50 ரூபா இதோட போடான்னு சொல்ல அனுப்பிச்சார். அந்த மாதிரி இருந்து கஷ்டப்பட்டு செருப்பு எல்லாமே அந்த மாதிரி இருந்து அதுக்கு தான் எப்பவுமே நான் இங்கே வந்து சச்சமாக சொல்லுவேன், பயப்பட தேவையில்லை. எதுக்கு யார் பயப்படணும்? கடவுளை தான் பயப்படணும். மனிதனுக்கு எதுக்கு பயப்படுறது? அது என் சித்தாந்தம், மை பாலிசி. தாய்நாடுன்னா தாய்நாடு தான். இட் இஸ் எவ்ரிபடி மஸ்ட் ப்ரவுட் டு ஃபீல் ப்ரவுட் இன் இண்டியா. தமிழ்நாட்டில் ஒரு தெலுங்குக்கார் வந்து அங்கே வந்து ஏதாவது கடையில் போய் சார் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணுறேன், எனக்கு சாதத்துக்கு இல்லைன்னா கடை கொடுத்துருக்கு. இப்போ ஆந்திராவில் கொடுக்குறதில்ல. ஆந்திராவில் நான் சினிமாக்காரங்க பணம் கொடுங்க, இது ஏதாவது ப்ரொவிஷன் ஸ்டோரில் போய் கேட்டால் கொடுக்குறதில்ல சினிமாக்காரங்களுக்கு. பட் இங்கே கொடுக்குறாங்க. ஆல் தி லாங்குவேஜஸ், தெலுங்கு, தமிழ், சவுத் இந்தியா. இட் இஸ் நாட் ஏ ஆர்டினரி திங். Ordinary thing. We feel proud about the Tamil Nadu and actors also. Where is the MGR Garu, Shivaji Garu? What we must feel proud for them. Such a type of feel this. இங்கே வந்து ஒரு தள்ளி பால் கொடுத்தாச்சு. அப்புறம் ஆந்திர பிரதேஷ் எனக்கு உலக வச்சாச்சு. இது டு பிளெஸ்ட் மீ டு பிகம் ஆக்டர். அண்ட் எனிவே ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்தது. ஜெயபிரதா வாஸ் சீனியர் ஹீரோயின். நானும் ஜெயபிரதா ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வில்லனானும் ஆக்ட் பண்ணிருக்கேன். அதில் ஒரு டைலாக் இருக்குது. ஒரு நைட்டு ஒரு 2 மணி எடுத்தாங்க ஏவிஎம் ஸ்டுடியோவில். அந்த மாதிரி கைப்பிடிச்சி நான் கூப்பிட்டு போயிடுறேன், எனக்கு பிடிச்ச உடனே அதில் வில்லன் நானும். சித்து, இது பொய் சொல்கிறதில்ல. ஐ எம் நாட் டெல்லிங் லை. ஃபஸ்ட் பிக்சர் ஐ ஆக்டட் இன் 1975. பட் உங்கள் மாதிரி நான் ஆக்ட் பண்ணல, சச்சமாக பண்ணல. எனக்கு டான்ஸே தெரியாது. நீ ஃபஸ்ட் கிளாஸ், யூ டிட் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ், பிரமாதமாக இருக்கம்மா. யூ ஆர் லைக் மை சன், யூ ஆர் லைக் மை சன். நீங்கள் அழகாக பண்ணலன்னா நான் வந்து சொல்ல மாட்டேன். இப்போ ஓகேப்பா பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லியிருக்கு. பட் யூ டிட் வெரி குட் ஜாப், வெரி குட் ஜாப். இட்ஸ் a very big day for me. இந்த மேடையில் நான் பாலச்சந்தர் சார் எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு ஒரு ஆலோசனை இருக்கும் வந்தது. ஆனால் அவங்க பிளெஸ்ஸிங்ஸு எனக்கு இருக்குன்னு சித்துக்கு கூட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும். வெரி இமோஷ்னல் டே ஃபார் மீ. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு அன்போட நீங்கள் எல்லாம் இங்கே வந்து சித்துன்னு பிளஸ் பண்ணுறதுக்கு வந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு தாய் மாதிரி. பாலச்சந்தர் சார் இதே விரல் பிடிச்சிட்டு இன்னே ஆக்டிங் அண்ணா எப்படி பண்ணணும், டைலாக் அண்ணா எப்படி சொல்லணும், அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் தமிழில் எதுக்கு சித்தார்த் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க? இஃப் யூ வாண்ட் நீங்கள் தெலுங்கில் பண்ணலாம், ஹிந்தியில் பண்ணலாம். பட் அது இல்லை, எனக்கு அன்போடா இந்த இண்டஸ்ட்ரி அன்கண்டிஷ்னல் லவ் கொடுத்துருக்கு. ஜெயபிரதான்னா நீ என்ன கேரக்டர் பண்ணியிருக்கு, ஏன் இந்த கேரக்டர் பண்ணுற, எப்போவுமே நான் யாருமே கேட்கல. பட் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் சச் எ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி. அதுக்காக தமிழ் மக்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி. You know everything. I believe in cinema, I believe in entertainment. But most of all, I feel cinema is about entertainment. So let's have some entertainment now. Am I right? Some entertainment? So I think I have a request. I'm going to dance over here. And the biggest heart over here is you. All of you, the audience. Thank you for the patience and thank you for all the love. Thank you. Music, please. Yo, hey, hey. Kali bojala chammade, kali guli bojala chammade, kanam bojala chammade, kali mutta bojala chammade, abola kali bojala chammade, kali guli bojala chammade, kanam bojala chammade, kali mutta bojala chammade, abola. Oh, once upon a time in a
சடனா ஃபைட் வந்து அவளோட பிரேக்கப் ஆகி போயாச்சுடா அந்த ஃபீலிங்ஸ் தீரத்தானே பப்ப தேடி வந்தேனடா ஆண்களை மட்டும் தனியே உள்ளே விட மாட்டோம்னு சொல்றாங்கடா வாண்டியோசே I wanna party you, available you wanna party you, available I wanna party you, but we wanna beauty oh. Oh I wanna party you, available you wanna party you, available I wanna party you, but we need beauty oh. இன்னைக்கு நம்மளோட 300th எபிசோடோட ஒரு ஸ்பெஷலான கோலிவுட் அன்கட்ல இருக்கும். எஸ் அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பரான நியூஸ் வச்சிருக்கேன். யாரை பத்தி அப்படின்னா இளைய தளபதி விஜய் அவர்களை பத்தி தான். எஸ் விஜயோட புலி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததான் அவர் என்ன படம் நடிக்க போறாரு அப்படின்னு பார்த்தா அட்லியோட டைரக்ஷன்ல தான் நடிக்க போறதா வந்துட்டு நியூஸ்லாம் வந்தது. அண்ட் இப்போ அது கன்ஃபார்ம் ஆகி அந்த படத்தோட பூஜையும் வந்துட்டு நடந்துருச்சுங்க. எஸ் இந்த படத்துல வந்துட்டு அட்லி தான் வந்து டைரக்ட் பண்றாங்க. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள். அண்ட் விஜயோட பார்த்தோம் அப்படின்னா சமந்தா அண்ட் எமி ஜாக்சன் நடிக்க போறாங்களாம். இவங்க ரெண்டு பேருமே ஹீரோயின் தான். ஆனா யார் இதுல மெயின் ஹீரோயின் அப்படின்றது எனக்கு தெரியலங்க. ஸோ ஷூட்டிங் போக போக தானே தெரியும். இப்போ இந்த படத்தோட பூஜையை பார்க்கலாம். ராஜாராணி டைரக்டர் அட்லி. இப்போ என்னோடய 2வது படம் இளைய தளபதி விஜய் சார் வச்சு, விஜய் அண்ணனை வச்சு. ஸோ நான் அவரோட பயங்கரமான ஃபேன். இந்த படம் ஒரு ஃபேன் அவரை வச்சு டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் டைரக்டர் மகேந்திரன் சார் நடிக்கிறாரு. அது ஒரு அட்டம்ப்ட், என்னை பொறுத்தவரையும் அது வந்து ஒரு ஃப்ரெஷ் அட்டம்ப்ட்டு. அவர் இவ்வளோ வருஷம் இருக்கார். என்னோட தலைவர், அவரோட ஃபேவரட் டைரக்டர் வேறு அவர். ஸோ அவரை பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. நெஞ்சத்தை கில்லாதையெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ராஜாராணி பண்ணுறதுக்கு. அவரோட ஷார்ட் டிவிஷன்ஸ் பெரிய இன்ஸ்பிரேஷன். சொல்லப்போனால் அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரியான ஒரு டைரக்டர். ஸோ அவரை நடிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான ரோலில் பட்டைய கிளப்போம் அவரோட பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரு மாதிரி ஒரு பெக்யூலியராக இருக்குது அவர் பண்ணுறது. அண்ட் மீனாவோட டாட்டர், இதுதான் இந்த படத்தில் நான் கேஸ்டிங்காக அசத்துனது. இதை தாண்டி மற்றவங்க எல்லாருமே அசத்திட்டாங்க ஆல்ரெடி. சமந்தா, எமி ஜாக்சன், பிரபு சார், ராதிகா மேம், மொட்டராஜேந்திர அண்ணன், என்னோடய ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இருக்கார் மொட்டராஜேந்திர அண்ணன். இந்த படத்தில் ஒரு கம்ப்ளீட்டாக ஹீரோவோடு இருப்பார். ஸோ இட்ஸ் எ வெரி நைஸ் கனெக்ட். அதே ராஜாராணியோட டெக்னிக்கல் டீம் தான். கேமராமேன் ஜார்ஜ் கத்தி பண்ணார். அப்புறம் நானும் ரோடி தான் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் இப்போது இந்த படம் மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் 5 சாங் பட்டையை கிளப்பிட்டார். ஸோ ஜென்ரலாக வந்து இதுக்கப்புறம் தான் கம்போசிங் போவாங்க பூஜைக்கு அப்புறம். பூஜைக்கு முன்னாடி 5 சாங்கை வாங்கி காரில் வச்சுக்கிட்டேன். ஸோ ஹீரோ ஆகிட்டார். ஸோ ஒரு உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சேன். பட் வெரி டெடிக்கேட்டட் அண்ட் ஸ்டில் வில் எஸ் கிவன் த பெஸ்ட்டு. அவரோட 50 ஆல்பம்ன்றாரு, அந்த 50ல் நம்பர் 1 இருக்கும். அண்ட் தானு சார் மாதிரியான ப்ரொடியூசரோட ஒர்க் பண்ணுவோமான்னு யோசிச்சுருக்கேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய, அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ப்ரொடியூசர். அண்ட் என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொடுப்பாரு, கேட்காமலாம் கொடுக்குறாரு இப்போலாம். ஸோ அவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டார் அவர். அண்ட் எடிட்டர் ரூபன், அவரும் ராஜாராணி பண்ணார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் அண்ட் சேம் டெக்னிக்கல் க்ரூ. டிசம்பர் மாதம் அந்த படம் ஷூட்டிங் முடியும்.
அதுக்கப்புறம் again I will meet you all and further details அப்போ நான் சொல்கிறேன். தேங்க்யூ. தளபதி பற்றின ஒரு சூப்பரான நியூஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக கண்டிப்பாக நம்ம தலையை பற்றியும் பார்த்தே ஆகணும்ல. தலையை பற்றி ஒரு ஹாட்டான நியூஸ் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா அது நடிகர் அப்புக்குட்டி மற்றும் தலையோட இந்த ஃபோட்டோ ஷூட் தாங்க போயிட்டுருக்கு. தலையும் அப்புக்குட்டியும் பார்த்தோம் அப்படின்னா வீரம் படத்து மூலியமாகவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம தலை வந்து அப்புக்குட்டிகிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கிராமத்து சப்ஜெக்டே பண்ணாமல் நிறைய வெரைட்டியான ரோல்ஸ்லாம் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அப்புக்குட்டி சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மனசில் வச்சுட்டு இப்போ ஷூட்டிங்கோட நடுவில் ஒரு 2 நாள் கேப் எடுத்துகிட்டு போய் தலை இந்த ஃபோட்டோ ஷூட்டை எடுத்திருக்காங்க. ஸோ பயங்கர வெரைட்டியான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை நம்மளும் பார்க்கலாம். எஸ் இன்னைக்கு நம்மளுடைய 300th எபிசோட் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குல்ல. எஸ் அடுத்ததாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர் ஈவெண்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன ஈவெண்ட் அப்படின்னா அகரம் ஃபவுண்டேஷனோட ஒரு ஈவெண்ட் தாங்க. ஸோ அகரம் ஃபவுண்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா வருஷம் நல்லா படித்து மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணி அவங்க இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு அவார்ட்ஸ் கொடுக்கறது, கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி வருஷம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வந்துட்டு அகரம் ஃபவுண்டேஷன் இந்த ஈவெண்ட்டை ரொம்பவே சிறப்பாக நடத்தினாங்க. ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கலாம். கடந்த 11 வருஷமாக அகரம் எடுத்து நடத்திட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அப்பா வந்து தனியாக நாங்கள் வீட்டில் பண்ணிட்டு இருந்த ஃபங்க்ஷன் இப்போ கடந்த 11 வருஷமாக வந்து வெளியில் ஒரு ஹாலில் பெருசாக பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல நாங்களே ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருப்போம். வீட்டில் அப்பா அம்மா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லா வேலையும் செய்வோம். வீரன் டாக்டர் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து அகரமில் படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களே எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 5.5 lakhs வந்து இன்றைக்கி வந்து ஸ்காலர்ஷிப்பாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கின 3 பேர் இல்லாமல் பிளைண்ட் கேர்ள்ஸ், லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்லேருந்து வர பொண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி இன்னொரு நிறைய ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் வந்து சிலோன் அகதிகள் முகாம்லேருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சில அப்பா அம்மா இல்லாத சில ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களும் நிறைய மார்க் வாங்கினாங்கன்னு ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் ஸ்பெஷல் கேட்டகரியாக சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்றைக்கி ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கு. இது கிட்டத்தட்ட 36th year இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. இட்ஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன் எங்களை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து ப்ரெஸ் எல்லாருமே ஒரு வருஷம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இது முக்கியமாக என்னென்னா இது நிறையா பேர் இந்த மாதிரியான உதவிகள் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறதுனால ப்ரெஸ்ஸுக்கு இதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ பேச போகிறது இந்த பரிசு வாங்கி உட்காந்துக்கிற குழந்தைகளுக்காக தான், மற்ற பெரியவங்களுக்கு கூட இல்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு உண்மையிலேயே முன்னோடி நான் தான். இந்த பேண்ட் கேட்டு போட்டு டீசெண்டாக இருக்குது சூர்யா காந்திக்கு அப்பான்னு நினச்சிக்காதீங்க. உண்மையான முன்னோடி நான் தான். அதாவது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், கல்வி ஒழுக்கம் 2 மட்டும் இருந்துச்சுன்னா உலகத்தில் எந்த மூலையிலையும் நீங்கள் போய் வெற்றி பெறலாம். நீங்கள் என்ன மாதிரி படிச்சுக்க வாய்ப்பு இல்லை. நான் வந்து பிள்ளையார் கோயிலில் ரோடு நல்ல புழுதி மண் இருக்குது. புழுதி மண் 2 கையில் அள்ளிட்டு வந்து தலையில் போட்டு சமணம் போட்டு உட்காந்து அதை அப்படியே சாதாரணமாக ஒரு அடி அந்த மண்ணை பரப்பி விட்டு அதில் தான் ஆனால் அவனை எழுதினேன். ஸ்லேட்டரில் வரல. இப்போ ஸ்லேட்டு வாங்க வசதி கிடையாது. வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே, 5ஆம் ஜாதி மன்னர் வாழ்கவே. அதுதான் வாழிய செஞ்சமெல்லாம் கிடையாது. நாங்கள் படிக்கும்போது வெள்ளக்கார நாட்டு ஆண்டு இருந்தால் கடைசியில் ஒன்று. அப்போவே ப்ரைவேட் வாத்தியம்னா கூட 1ஆம் கிளாஸ் 1 ரூபா, 2ஆம் கிளாஸ் 2 ரூபா, 3ஆம் கிளாஸ் 3 ரூபா, 4ஆம் கிளாஸ் 4 ரூபா அப்படி சார்ஜ் பண்ணார் அவர். ஆனால் என்ன பண்ணார்னா, நீங்கள்லாம் வாய்ப்பாடு 1ஆம் வாய்ப்பாடோடு நின்றுட்டீங்க. அதுவே போய் கம்ப்யூட்டருக்கு வந்துச்சு. மூளைக்கு வேலையே எல்லாம் பண்ணிட்டீங்க. நாங்கள் 1லேருந்து 16 வாய்ப்பாடு அப்படிங்கிற போக அரை வாய்ப்பாடு, கால் வாய்ப்பாடு, அரைக்கால் வாய்ப்பாடு, வீசம் வாய்ப்பாடு 1/16 அதான் வீசம். அதுக்கு வாய்ப்பாடே மனப்பாடம் பண்ணுவேன். எந்த வயசில் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அப்போ 4 நாள் 8 வயசு வச்சு மனப்பாடம் பண்ணுவோம். இங்கே வந்திருக்க வாத்தியார் வந்து போகும்போது கணக்கு போட்டு சொல்லுங்க. கால் அரைக்கால் காசுக்கு 4 அரைக்கால் கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய். நான் போகிற கூட சொன்னால் போதும், டைமுக்கு 1 hour தரேன். இதை போடணுன்னா சீவிடி ஒரு வாத்தியார் அந்த சொல்லி என்ன கத்திரிக்காய் எழுதிப்பீங்கன்னா பெரம்பு தலைக்கு மேலே பிறக்கும். அப்படி வந்தான். சென்னை புறப்பட்டு வரும்போதே தெளிவுபடுத்திட்டான்.
காஃபி டீ சாப்பிடக்கூடாது, புகை மது அருந்தக்கூடாது, சூதாடக்கூடாது, அந்த படிக்கிற காலகட்டத்தில் காதல் விவகாரங்கள் கூடாது என்று திட்டம் போட்டு நான் சென்னை வந்து 1958. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 57 வருஷம் ஆகுது. இந்த நாட்டில் காஃபி டீ பட்டு 57 வருஷம் ஆகுது. புரிஞ்சுக்கணும், 57 வருஷம். சும்மா இருக்கீங்க நீங்கள், அம்மா போட்டு குறைச்சி கொடுக்குறீங்க காஃபிக்கு. காஃபின்னு உயிரெல்லாம் போயிடாது. நான் இன்னும் 57 வருஷம் காஃபி சாப்பிட்டா போய் மது பழக்கம் கிடையாது, அப்படி வாழ்ந்துருக்கேன். இந்த விஷயங்கள் தான் உங்களை வந்து உலகத்தை எந்த மூலைக்கு நீ போகலாம். மறுபடியும் இன்னொரு வருஷம் அழகாக தொடங்குது. பிரமாதமாக சாதனை பண்ணியிருக்கிற மாணவர்கள் இன்னைக்கு மறுபடியும் ஸ்டேஜில் பார்த்தோம். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு தெரியல, பட் நிச்சயமாகவே நீங்கள்லாம் கடவுளால் பெருசாக ஆசீர்வதிக்கப்பட்ட மாணவர்கள். அதை அப்படி தான் சொல்ல முடியும். கனவுல கூட நினைக்க முடியாத போராட்டங்கள்லாம் தாண்டி நீங்கள் இப்போ வந்து சாதிச்சுக்கிறதா வந்து பெரிய சாதனை. இந்த போராட்ட குணத்தை எப்பவுமே விட்டுறாதீங்க. கல்யாணியா சொன்ன மாதிரி வந்து புத்தகத்தையும் படிங்க, ஆனால் அந்த உலகத்தையும் புத்தகமாக படிங்க. புத்தகத்துக்குள்ளே மட்டுமே இருந்துடாதீங்க. எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது வந்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம்ட்டு நான் சொல்கிறேன். அப்பாவும் சொன்ன மாதிரி வந்து படிப்பும் குணமும் சேர்ந்து இருந்தால் மட்டுமே வாழ்க்கை வந்து முழுமையடையும். எனிவேஸ், இன்னைக்கு நம்மளோட 300th எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்ததுல நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் நம்மளுடைய அடுத்த காலிவுட் அன்கட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tata from உங்கள் பிரியமுள்ள பிரியா.